வாழ்நாளில் நாம என்ன சாதனையா பார்க்க போறோம்னா, ஒரு அமைப்பை உருவாக்கிட்டோம். அந்த அமைப்பில் இருக்கிற முன்னணி தோழர்கள் அத்தனை பேரும் அரசியல் தெளிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அமைப்பின் கட்டுப்பட்டு இயங்கக்கூடியவர்களாக, அமைப்புக்கு கட்டுப்பட்டு இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனையை தொட்டா அவங்க அதுல ரொம்ப ஆழமா விவாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். அதுதான் ஒரு இயக்கத்தினுடைய வெற்றி. சும்மா சாதி பெருமை பேசுறதல்ல வெற்றி, மத பெருமை பேசுவதல்ல வெற்றி, எங்க சாதி ஆண்ட சாதின்னு பேசுறதல்ல வெற்றி. கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தோழரும் அரசியல் பேசணும். அரசியல்னா அந்த கட்சி இந்த கட்சி பத்தி பேசுறது இல்ல. கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு தெரியணும், உனக்கு அதனுடைய கோட்பாடு என்னங்கிறது தெரியணும். பயன்படுத்துற ஒவ்வொரு சொல்லுக்கும் உனக்கு விளக்கம் தெரியணும். ஏகாதிபத்தியம் பேசிட்டு போயிடக்கூடாது. ஏகாதிபத்தியம் என்னன்னு சொல்லணும். 3 நிமிஷமா நீ பேசணும். மத சார்பின்மைனா என்ன, அது பத்தி உனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நீ பேச தெரியணும், உனக்கு எழுத தெரியணும், விவாதிக்க தெரியணும். அமைப்பாதல் என்கிற தேவையை நான் என்னுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், களத்தில் கண்ட அனுபவத்திலிருந்து நம்ம தோழர்களுக்கு ஏதாவது நாம எழுதணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்பட்டு நான் எழுதின 58 கட்டுரைகள். இன்னும் முடியல. அதை நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. கழுத்து வலி, பார்வையாளர்களுடைய நெருக்கடி, நேரமின்மை, ஓய்வின்மை, அதனால நான் அப்படியே 58ஓட நிறுத்திட்டேன். அதுதான் அமைப்பாய் திரள்வோன்னு ஒரு புத்தகமா வந்திருக்குது. ஒரு முறையாவது அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும். உண்மையான பொறுப்பாளர்களா இருந்தா. உங்களுக்காக எழுதியது, யாருக்காகவும் நான் எழுதவில்லை. படிக்க தெரிந்தவர்கள் படித்து மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லணும், அதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னு. முழுக்க முழுக்க உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டதை அதை எழுதியிருக்கிறேன். இன்னும் எழுத வேண்டியது நிறைய இருக்கு. எந்த புத்தகத்தையும் படிச்சு மேற்கோள் காட்டல. அம்பேத்கர் சொன்னார், பெரியார் சொன்னார், மார்க்ஸ் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார், பாரதி சொன்னார், பாரதிதாசன் சொன்னார், லியோ டால்ஸ்டாய் சொன்னார், ஐன்ஸ்டீன் சொன்னார் அப்படின்னு எதுவுமே இருக்காது. நீங்க எனக்கு என்ன களத்தில் கற்றுக் கொடுத்தீங்களோ அதை நாங்க பதிவு பண்ணியிருக்கிறேன். அது ஒரு பெரிய வேட்கை. அமைப்பாய் திரள்வோம் என்பது ஒரு பெரிய வேட்கை. ஒரு பேனர் கீழே ஒரு சாதியா அணி திரள்றதுங்கிறது அமைப்பு கிடையாது. அமைப்பாய் திரண்டதாக பொருளாகாது. எவனும் சாதியை சொல்லி 1000 பேரை திரட்ட முடியும், 10,000 பேரை திரட்ட முடியும், 1,00,000 பேரை திரட்ட முடியும். அப்புறம் அது கலைஞ்சு போயிடும். அந்த உணர்வு நீர்த்து போகிற பிறகு அது கலைஞ்சு போயிடும். நீ எத்தனை மாற்றங்களை சந்தித்தாலும் நீ உள்வாங்கிக் கொண்ட கொள்கை உன்னை எப்போதும் கனன்று கொண்டே இருக்கிற ஒரு நெருப்பாக வைத்திருக்கும்.